எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். யாராவது சத்தமாய் வாசி கேட்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் வார்த்தைக்காக ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வார்த்தை சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். சுதந்திரராயும் இருக்கிறீர்கள்னா ஹேர்ஸ் அக்கார்டிங் டு த வேர்ட் அப்படின்னா இங்கிலீஷில் போட்டிருக்கு. ஹேர்ஸ்னால் அப்போது தமிழில் வாரிசு அப்படின்னு அர்த்தம். வாரிசுனா நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்? இந்த நான் பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. எடுத்துக்கொள்ளும் லூக்கா 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்துலேருந்து பார்ப்போம். இதில் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி அவர் கிட்டேருந்து விலகி போகிறான்னு பார்க்குறோம். ஓகேக்கா, தேங்க்யூ. ஸோ இப்போ என்ன பார்க்குறோன்னா, நாமும் சில டைம் அந்த தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் விட்டு தூரம் போகிற மாதிரி நம்மளும் சில டைம் ஆண்டவர் விட்டு பிரிந்து போகிறோம். இதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் இது என்னோட கற்பனை. எடுத்தோடனே அவர் போய் எல்லாமே செலவு பண்ணி முடிஞ்சோடனே பஞ்சம் வந்திருக்காரு. கொஞ்சம் நடந்திருக்கும். இதெல்லாம் என் கற்பனை, இங்கே கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க. இப்போ என்னென்னா, தேசத்தில் பஞ்சம் வந்துச்சு. இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனெல்லாம் வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுற ஃபேமிலியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அவங்களோட இமேஜ். கரெக்டாக? இப்போ என்னென்னா, பிஸ்னஸே போனாலும் அவங்க இமேஜை தக்க வைக்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க இமேஜ் போயிடுச்சுன்னா அவங்க ஃபேமிலி போனது. ஸோ என்னென்னா, அந்த இப்போ நிறைய வண்டி வச்சுருந்தாங்கன்னா, நிறைய வீடுகள்லாம் வச்சுருந்தாங்கன்னா, அந்த வண்டிகளை விற்று அந்த பேரை காப்பாற்றிக்க பார்ப்பாங்க. அவங்க வெளியே பார்க்கும்போது சூப்பராக இருப்பாங்க, ஆனால் அந்த பிஸ்னஸ் ஃபெயிலியரில் போயிட்டுருக்கும். இது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்போம். ஒரு பெரிய ஜாம்பவான் காசுலாம் எப்போ காலியாக இருக்கும், ஆனால் ஒரு 10 வருஷம் கழிச்சா நமக்கு தெரியும் அந்த பிஸ்னஸ் ஃபெயிலியராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இந்த இளையகுமாரனும் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பான். அவன் போயிருப்பான், காசில் இழந்திருக்கும். அந்த இமேஜ் அவன் ஒரு இமேஜை தக்க வைக்கிறதுக்கு அவன் நிறைய விஷயம் பண்ணியிருப்பான். 3 காரியங்கள் தேவப்பிள்ளை தேவனிடத்தில் விலகும்போது 3 காரியத்தை இழக்கிறான். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அவனை மோதிரம். இப்போ ஒரு பணக்காரன் காசே இல்லை, அப்போ ஃபஸ்ட்டு அவன் அடமானம் வைக்கிறதுன்னு அவனோட நகை. அவன்கிட்ட ஒரு ரிங் இருந்திருக்கும். ராஜா வீட்டு பிள்ளை எப்போவுமே அந்த ரிங் வச்சுருப்பாங்க. ஒரு மோதிரம் வச்சுருக்கான், அதை வந்துட்டு அடமானம் வைக்கிறான். அந்த மோதிரம் என்ன குறிப்பிடுதுன்னா, மோதிரம் வந்துட்டு அதிகாரத்தை குறிப்பிடுது. ரிங் சிம்பிளைசஸ் பவர் அண்ட் அத்தாரிட்டி. நான் தேவனுடைய பிள்ளையானால் தேவன் நமக்கு சில அதிகாரங்களை கொடுக்குறார். தேவனிடத்தில் தூரமாய் போகும்பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு அடி வாங்கிறது இந்த அதிகாரம் தான். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருப்பீங்க, ஒரு காலத்தில் நான் தீர்க்கதரிசனம் சொன்னால் அப்படியே நடக்கும், ஒரு காலத்தில் நான் சொன்னால் பேய்ங்க அப்படியே போகும், ஆனால் இந்த காலத்தில் அப்படி எப்படின்னு தெரியாது. ஆனால் அந்த அதிகாரத்தை விட்டு விலகியிருக்காங்க. ஒரு காலத்தில் நான் இப்படி பண்ணியிருக்கேன், ஒரு காலத்தில் இப்படி பண்ணியிருக்கேன்னா அந்த அதிகாரம் தேவனிடத்தில் தூரமாக போக போக அந்த அதிகாரம் துண்டிக்கப்படுது. இந்த அதிகாரம் என்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த அதிகாரம் பரலோகத்தால் கொடுக்கப்படுது. சில தீர்க்கதரிசிகள் நடக்கிறத சொல்லுவாங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. சில தீர்க்கதரிசிகள் நடக்கிறத சொல்லுவாங்க, ஆனால் இன்னும் சில பேர் சொல்கிறது நடக்கும். அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில தீர்க்கதரிசிகள் நடக்கிறத சொல்லுவாங்க, ஆனால் இன்னும் சில தீர்க்கதரிசிகள் சொல்கிறத அப்படியே நடக்கும். ஏன்னா அவங்க வாயில் அந்த அதிகாரம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, நமக்கும் அந்த அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்டேருந்து தூரமாக போக போக முதலாவது துண்டிக்கப்படுகிறது இந்த அதிகாரம். அடுத்ததாக ரெண்டாவது விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அவன் அதிகாரம் போக போகுது. ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்குறோன்னா, அவன் ஒரு வஸ்திரம் போட்டிருப்பான். அந்த வஸ்திரம் சாதாரண வஸ்திரம் இல்லை, ராஜாவின் வீட்டு வஸ்திரனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யாக்கோபு பார்க்குறோம். யாக்கோபு தன் மகனாகிய யோசேப்புக்கு என்ன கொடுத்தாரு? பல வர்ண அங்கி. அந்த காலத்தில் பல வர்ணமே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த காலத்தில் இந்த சிந்தட்டிக் டை அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ஒரு கலர் எடுக்கணும்னா அதுக்கு ரொம்ப பிரயாசம் எடுக்கணும்.
ஒரு ப்ளூன்னு எடுக்குன்னா ஒரு கல்லில் ஒரு புதஞ்சு கிடைக்கும், இல்லை ஒரு இலையில் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரொம்ப பிரயாசப்பட்டு ஒரு கோட் ஆஃப் மெனி கலர்ஸ் கொண்டு வரணும். அதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு பல வர்ண அங்கியை கொடுக்குறார். ஆனால் இந்த அங்கி என்ன காட்டுதுன்னா உங்களுடைய தனித்துவம், உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி. ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் ஒரு ஸ்பெஷலான பர்சன், ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் உள்ள ஒரு பர்சன். அவங்கள வந்துட்டு எங்கே போனாலும் தனியாக தெரிவாங்க, அவங்க எங்கே போனாலும் வித்தியாசமாக தெரிவாங்க. எப்படின்னா சில பேர் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம், ஆஃபீஸில் நீங்கள் ஒரு கும்பலாக பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் பேசாத அவர் இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்போது தேவனுடைய அனாயிண்டிங் உங்கள் மேலே இருக்கிறதுனால மக்கள் அதை அங்கீகரிக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு அவன் மோதிரத்தை எடுத்து கட்டி கொடுத்துட்டான். ரெண்டாவது பார்க்குறான் எது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அவனுடைய பலவர்ண அங்கி, அதையும் கழட்டிடுறான், அதையும் கொடுத்துறான். அதை கொடுத்து அந்த காசில் கொஞ்ச நேரம் வாழ்கிறான். என்னன்னா நம்ம இந்த பலவர்ண அங்கி, இந்த கோட் ஆஃப் மெனி கலர்ஸ் போகும்பொழுது நம்ம தனித்துவத்தை இழந்துடும், உலகத்தோடு ஒன்றாயிடுறோம். உலகத்தோடு ஒன்று ஆக ஆக என்ன ஆகுறதுன்னா, நாமும் உலகத்தை போல் யோசிக்கிறோம், உலகத்தான் மாதிரியே நடக்கிறோம், ஆண்டவருக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் ஆகிடுது. அப்போது வந்துட்டு நமக்கு ஆண்டவரன் பற்றி ஒரு சிந்தனையே இல்லாமல் போயிடுது. நாமும் உலகத்தான் மாதிரி வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை கட்டணும், அந்த மாதிரி நம்ம போயிடுது வழியே ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்ன்றதை மறந்து விடுவோம். இந்த ரோப் இன்னும் ஒரு விஷயத்தை காட்டுது. என்னென்னா உங்களுடைய நோக்கம், உங்கள் வாழ்க்கையின் நோக்கம். இப்போது நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் வச்சுக்கிறார். இந்த மகன் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும், இந்த மகள் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும். ஆனால் உலகத்தோட ஒட்டி போக போக நம்ம இந்த தனித்துவத்தை விட்டுடுறோம், நம்ம நோக்கத்தை விட்டுடுறோம். எல்லாரும் போல இந்த உலகத்தை நாமும் ஓட ஆரம்பிச்சிடறோம். இந்த பலவர்ண அங்கி ஏசாயா 61:10 போட்டிருக்கு, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தருகிறார். அப்போது இந்த வஸ்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் உலகத்தோடு இணைந்து வாழும்பொழுது ஆண்டவர்கிட்ட தூரம் போக போக முதலாவது நம்ம இழக்கிறது நம்ம அதிகாரத்தை, ரெண்டாவது இழக்கிறது நம்மளுடைய தனித்துவத்தை, நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை இழந்துடும். மூன்றாவது விஷயம், ஃபஸ்ட்டு 2 நான் சொன்னது வந்துட்டு நம்மளாக கொடுக்குறது. மூணாவது விஷயம் அதுவாக போயிடும், அது வந்துட்டு நம்ம பாதரட்சிகள். நம்ம பாதரட்சிகள் என்னென்னா ஷூஸ். ஸோ ஒரு ஷூ ஒரு மனுஷனுக்கு, ஒரு சப்பல் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எத்தனை பேர் சப்பல் போடாமல் வந்தீங்க இன்னைக்கு? கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாரும் சப்பல் போட்டு வந்தோம். அப்படின்னா அது ஒரு அத்தியாவசியமான தேவை. அது இல்லாமல் யாரும் வீட்டு விட்டு வெளியே போக மாட்டோம். இந்த வெயிலில் சட்டை இல்லாமல் கூட நடப்பாங்க, ஆனால் சப்பல் இல்லாமல் யாருமே நடக்க மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஆனால் ஃபஸ்ட் நம்ம அதிகாரத்தை இழக்கிறோம், ரெண்டாவது நம்ம தனித்துவத்தை இழக்கிறோம், மூன்றாவது நம்ம அத்தியாவசிய தேவைகளை சந்திக்க முடியாமல் அதுவும் மாறிடுது. ஃபஸ்ட்டு என் மோதிரத்தை நான் கழட்டி கொடுக்குறேன், ரெண்டாவது என் வஸ்திரத்தை கழட்டி கொடுக்குறேன், ஆனால் மூணாவது பாதரட்சிகள் அதுவாக போயிடுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த 3 விஷயங்களை பார்த்தோம். இப்போது நீங்களே கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கலாம், நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு. என்னுடைய தேவைகளை என்னால் சந்திக்க முடியவில்லை என்றால், என்னுடைய அத்தியாவசியமான என்னுடைய காரியங்களை எனக்கு செலவு பண்ணி வாங்க முடியலை என்றால், நான் ஆண்டவர் விட்டு எவ்வளோ தூரமாக போயிருக்கேன்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட தூரமாக போகிறது என்ன சொன்னேன்? அதிகாரம். நம்ம அதிகாரம் விட்டு விலகுது. அப்போ ஒரு காலத்தில் நம்ம கமாண்ட் பண்ணும்போது நடக்கும், நம்ம சொல்லும் போது பேய்கள் ஓடும். ஆனால் இப்போது அது அந்த விஷயத்து பக்கத்துலேயே நம்ம போகிறதில்ல, ஏன்னா பயமாக இருக்குது. ஒரு வேளை பிசாசு சொல்லிடுச்சுன்னா, உன்னை பற்றி எனக்கு தெரியும், இந்த மாதிரி பண்ணுற, அந்த மாதிரி எதாவது சொல்லிச்சுன்னா பயம். அதனால் ஃபஸ்ட் நம்ம விடுகிறது நம்ம அதிகாரத்தை, ரெண்டாவது விடுறது நம்மளுடைய தனித்துவத்தை. உலகத்தோட ஒன்றாயிடுறோம். இப்போ நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போகும்போது என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. என்னுடைய ஸ்பெஷாலிட்டி, என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை நான் விட்டு கொடுத்துட்றேன். மூன்றாவது என்னுடைய பேசிக் நெசசிட்டி கூட என்னால் சந்திக்க முடியாத ஒரு அளவுக்கு போயிடுது. இது வந்துட்டு ஒரு தேவ பிள்ளைக்கு நடக்கிற ஒரு காரியம். ஃபஸ்ட்டு திருப்பி நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அதிகாரத்தை இழக்கிறோம், ரெண்டாவது நம்ம தனித்துவத்தை இருக்கிறோம், மூணாவது நம்ம அத்தியாவசியமான தேவையை கூட நம்ம சந்திக்க முடியாமல் போயிடுது. ஆனால் இதில் என்னென்னா நமக்கு தெரியணும், நம்ம மீட்பின் பணி எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்மோட ஆரம்பிக்குது. எடுத்துக்கொள்ளும் லூக்கா 15வது அதிகாரம் 20வது வசனம். அதில் ஃபஸ்ட்டு 2 வார்த்தை மட்டும் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆமென், அவ்வளோதான். இப்போது இவ்வளோ ஆயிடுச்சு, நம்ம இவ்வளோ இழந்துட்டோம், திருப்பி எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2 வார்த்தை தான். எழுந்து புறப்பட்டு. ஆண்டவர் நமக்காக வரமாட்டார். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருப்போம், ஆடு தொலைஞ்சிச்சுன்னா ஆண்டவர் தேடி வரார், இந்த சில்வர் காயின் தொலைஞ்சிச்சுன்னா ஆண்டவர் தேடி வராரு. ஆனால் மகன் தொலைந்து போனானா மகன் தான் திரும்ப வரணும். அதனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய 3 இந்த எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் திருப்பி வரத்துக்கு ஃபஸ்ட்டு 2 வார்த்தை ரொம்ப முக்கியமானது.
எழுந்து புறப்பட்டு he got up and went. எதுலேருந்து எழும்பணும்? உங்கள் பாவத்திலேருந்து எழும்பணும், உங்கள் கஷ்டத்துலேருந்து எழும்பணும், உங்கள் நோயிலேருந்து நீங்கள் எழும்பணும். எழும்பி ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டு ஒரு சுகத்தை பெறும்பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். இப்போ என்ன நடக்குதுன்னா, அவன் எழும்பி புறப்பட்டான். 20வது வசனத்தில் அது படிங்க. இது ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவர் ஓடி வந்தார். ஆமென். பாவியான என்னை, நான் பாவம் செஞ்சு அவருக்கு தெரியும், அவர்கிட்டேருந்து இருக்க ஆசீர்வாதம் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு நான் தனியாக போயிட்டு, ஆனால் திரும்ப வரும்போது அவர் அன்புனால் என்னை ஓடி வருகிறார். இது நான் யோசிக்கும் போது இதில் இந்த ஊமையில் இந்த தகப்பன் வந்துட்டு ஆண்டவர் எப்படியாச்சும் ஓடி வந்திருக்காரா? இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர், ஒரு வார்த்தையினால் மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்கினவர், அவர் ஒரு வார்த்தை சொல்ல பேய்கள் ஓடும், அவர் ஒரு வார்த்தை சொல்ல கடலெல்லாம் அமைதியாகும். அவர் பரலோகத்தில் ஓயாமல் துதித்து கொண்டே இருக்கிறாங்க. 24 மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை கழட்டி பணிந்து கொண்டு பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தேவன் எனக்காக ஓடி வந்தார். அதை யோசிக்கும் பொழுது அதை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆமென். அது எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளோ வல்லவர். சில வேளை நம்ம 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 வேர்தியான்னு யோசிக்கிறோம்ல. சில நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட போனால் அவர் ஏற்றுப்பாரா, என்னை சேர்த்துப்பாரா, திருப்பி சேர்த்துப்பாரா. இங்கே சொல்லிட்டு அவர் ஓடி வந்தார். தி ஒன்லி டைம் when God ran was for me. ஆண்டவர் ஒருத்தருக்காக ஓடினார்னா அது எனக்காக. ஆமென். இது ஒரு வார்த்தை சொல்லணும்னா அவர் அன்பு மட்டும்தான். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி இந்த ஒரு பாட்டு மட்டும் பாடுவோம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நான் ரொம்ப நாளாக இந்த 4 வார்த்தையும் ஒன்று தான் நினச்சிருந்தேன். இது எல்லாமே அவர் அன்பு தான் நினச்சிருந்தேன். ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. உங்கள் அன்பு பெரியது. உங்கள் அன்புனா என்ன? 2000 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் மனிதனாக இறங்கி வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் மரித்து, அந்த சிலுவையின் மரணம் நம்ம இந்த நிறைய பிக்சர் படம்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிறோம். ஆனால் அந்த வேதனையை அது வார்த்தையாக சொல்ல முடியாத வேதனை. அவர் காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், அசிங்கப்பட்டார், துணி இல்லாமல் தொங்கப்பட்டார், அவர் தாடியில் அங்கங்கே முடியலாமல் இருந்துச்சு, அவர் அவர் ஸ்பைன் பக்கத்தில் அந்த சதையெல்லாம் எடுத்துருக்குங்கம்மா. இப்போது ஒரு சிலுவையை தூக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து போய் அவர் அந்த சிலுவையில் தொங்கும் பொழுது ஒவ்வொரு மூச்சும் அவரோட ஸ்பைன் வந்துட்டு அந்த அந்த மரத்தில் அப்படியே தேய்ச்சி இருக்கும்போது எவ்வளோ வலி வலிச்சிருக்கும். 6 மணி நேரம் இந்த வலியை நமக்காக சகிச்சு கொண்டார். ஆமென். இதனால தான் அவர் அன்பை பற்றி நாம் பாடுகிறோம். இதனால தான் நம்ம சொல்கிறோம் அவர் எனக்காக ஓடி வந்தார். அதனால சொல்கிறோம் உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியதுன்னா என்ன? இந்த இரக்கம் என்ன? இந்த வருஷம் வேண்டாம், இந்த ஒரு வாரம் மட்டும் நான் செஞ்ச தப்புக்கு நான் இங்கே நிற்கக்கூடாது. இந்த ஒரு வாரம் மட்டும் நான் செஞ்ச தப்புக்கு இங்கே நிற்கக்கூடாது. ஆனால் என்னை ஒவ்வொரு நாளும் பார்க்க வைக்கிறது அவருடைய இரக்கம். His mercy stops me from having the punishment that I deserve. ஸோ அதனால பாடுறோம், உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபைனா என்ன? இப்போ நான் பரலோகம் போகிறதுக்கு நான் பாத்திரவான் கிடையாது. நான் எவ்வளோ நன்மை செஞ்சாலும், என் கைகள் எவ்வளோ நன்மை செய்தாலும், அங்கே போய் நிற்கும் போது அவர் கண் முன்னாடி நான் எப்படி தான் இருப்பேன்? பாவியாக தான் இருப்பேன். ஆனால் நான் பரலோகத்துக்கு போகிற ஒரு வழி அவருடைய கிருபை. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மை குட் ஒர்க்ஸ், இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த ஒர்க்ஸ் ஆஃப் மை ஹேண்ட், பட் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ் தட் when I close my eyes I can go to heaven. நான் இங்கே கண்ணு மூடும் போது எனக்கு நிச்சயம் இருக்குது நான் அவரோட பரலோகத்துக்கு இருப்பேன். அதை தான் பாடுறோம், உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவுனா என்ன? தயவுனா என்னன்னா, நான் என் கண்ணை மூடி போனாலும், இந்த உலகத்துக்கு நான் போனாலும், என் குடும்பத்தை அவர் பார்த்து கொள்வார் என்ற நிச்சயம். அவருடைய தயவு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்யும் தெய்வம்.
we have this faith that his faithfulness will continue to all generations. Amen. அதனால பார்த்தோம்னா அந்த டைம் லைன் பார்த்தீங்கன்னா என்னுடைய பாஸ்ட், என்னுடைய ப்ரெசென்ட், என்னுடைய ஃபியூச்சர் அவர் பார்த்துக்கொண்டார். ஆமென். இதுதான் எங்கள் தேவனுடைய அன்பு. அதனால பாடுறோம், எல்லாரும் கண்களை மூடி இந்த பாட்டை முழு மனதோடு. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இப்போ மீட்பின் பணி முடிஞ்சு அவர் என்னை ஓடி வந்து சேர்த்து கொண்டார். இப்போ ஆஃப்டர் ரிடம்ஷன் கம்ஸ் ரெஸ்டோரேஷன், மறுசீரமைப்பு. இப்போ 22வது வசனம் யாராச்சும் படிங்க. ஆமென். எவ்வளவு நல்லவர் நம் கர்த்தர், எவ்வளவு நல்லவர். ஆனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இழக்கிறது என்ன? நம்ம அதிகாரத்தை, மோதிரத்தை இழக்கிறோம். ரெண்டாவது நம்ம வஸ்திரத்தை இழக்கிறோம். மூணாவது பாதரட்சைகள், அதாக போயிடுது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா நம்ம ப்ரையாரிட்டியை மாற்றுறார். ஏன்னா நம்ம ப்ரையாரிட்டிக்கு தமிழ் என்ன சொல்லுவோம்? முன்னுரிமையை மாற்றுறார். ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அதிகாரத்தை தான் கொடுத்துருக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாரு? வஸ்திரத்தை கொடுக்குறார். அப்போ என்னன்னா உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை அவர் திருப்பியும் சீரமைக்கிறார். அப்போது நான் எங்கே இருந்தாலும் தெய்வ மகிமைக்கென்றே இருப்பேன் என்று ஒரு நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையை தரார். ஒரு நோக்கமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்த நாட்கள் முடிந்து இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும் என்ற ஒரு வாஞ்சியை தருகிறார். ஃபஸ்ட்டு உங்கள் நோக்கத்தை ரெடி பண்ணுறார், உங்கள் பர்பஸை ரெடி பண்ணுறார், உங்கள் டெஸ்டினி என்னன்னு ரெடி பண்ணுறார். ரெண்டாவது விஷயம், அதுக்கப்புறம் தான் என்ன கொடுக்குறாரு? மோதிரத்தை கொடுக்குறாரு. அப்போது ஃபஸ்ட்டு உங்கள் ஐடென்டிட்டியை ரெஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்று அவர் உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாரு. மூன்றாவது என்ன கொடுக்குறாரு? அப்போது ஃபஸ்ட்டு உங்கள் ஐடென்டிட்டி, ரெண்டாவது உங்கள் அத்தாரிட்டி, தேர்ட் உங்கள் பேசிக் நெசசிட்டி. நீங்கள் இப்போ ஆண்டவர்கிட்ட ரொம்ப தூரமாக போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் திரும்பணும் அப்படின்னு நினச்சாலே உங்கள் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் கையின் பிரயாசத்தினால நான் ஆண்டவர்கிட்ட போக முடியாது, ஆனால் என் மனசால் நான் நினைக்கணும் ஆண்டவரே நான் உங்ககிட்ட வரணும்னு. அப்போது என் அருகில் இருக்கிறார் ஆண்டவர். ஆமென். அவர் ரொம்ப நல்லவர், அவர் மிகவும் நல்லவர். அப்போது ஃபஸ்ட்டு இப்போது சிம்சோனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு அதிகாரம் இருந்துச்சு, அவனுக்கு பலம் இருந்துச்சு, ஆனால் அவன் வாழ்க்கையின் நோக்கத்தை இழந்து விட்டான். அவனுக்கு பவர் இருந்துச்சு, அவன் கேட்டே அப்படியே பிச்சு தூக்கிட்டு போகிற பவர் இருந்துச்சு, ஆனால் அவனுக்கு நோக்கத்தை இழந்து விட்டான். ஃபஸ்ட்டு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணுறது உங்களுடைய நோக்கம். ரெண்டாவது அவர் ரெஸ்டோர் பண்ணுறது உங்கள் அத்தாரிட்டி. நீங்கள் திருப்பி இப்போ பேசும்போது, நீங்கள் கட்டளையிடும் போது காரியங்கள் அப்படியே நடக்கும். நீங்கள் உங்கள் வார்த்தையில் திருப்பியும் அந்த அதிகாரத்தை வைப்பார். மூன்றாவது உங்கள் தேவைகள் எல்லாவற்றும் அவர் பார்த்து கொள்வார். அப்பாவின் வீட்டில் வந்த பிறகு தேவைக்கு யாரும் கை நீந்த மாதிரி பார்க்கவே முடியாது. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் தலைமுறைகளின் தேவன். ஆமென். ஸோ இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட தூரமாக போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் சான்ஸ் ஆண்டவர்கிட்ட திரும்பி வரும். எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க, அப்பா நான் ரொம்ப தூரமாக போயிட்டேன், ஆனால் இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், உங்ககிட்ட நான் திரும்பணும்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். அப்பா எனக்கு தெரியும் என்னால் முடியாது, ஆனால் உங்களால் முடியும். அப்பா நான் எழும்பி வர தீர்மானிக்கிறேன். அப்பா நீங்கள் என்ன நடத்துங்க. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே. கைகளை வைத்து சொல்வோமா? உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே.
மறுபடியும் சொல்லுவோம். நாடி தேடும் வரும், நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே. உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தான். உங்களை தவிர வேற யாருண்டு? உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தான். சொல்லும் உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. நீங்க தானப்பா. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியங்களை இந்த நாளில் நம்ம கேட்டோம். முதலாவது நம்முடைய அதிகாரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது நமக்கு ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறார். He has given us an identity. அண்ணன் என்ன மாதிரி நீங்கள் கிடையாது, உங்களை மாதிரி நான் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு தனித்துவத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். மூன்றாவது தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? நம்முடைய தேவைகள், அத்தியாவசிய தேவைகளை கர்த்தர் நமக்கு சந்திக்கிறவராக தேவன் இருக்கிறார். ஆனால் அப்பா கூட இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். அப்பா கூட இருக்கிற வரைக்கும், ஏசப்பா கூட இருக்கிற வரைக்கும் தான், தகப்பன் வீட்டில் நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு என்னென்ன உண்டு? அதிகாரம் உண்டு, தனித்துவம் உண்டு, நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. ஆனால் அப்பா விட்டு நம்ம விலகி போகிறோமோ அப்போ இவைகள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? இழந்து போக ஆரம்பிக்கிறோம். நான் ஒருவேளை இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க இதில் ஏதாவது ஒன்றை இழந்த நிலைமையில் இருந்தால் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நீ எழும்பி திரும்பி என்கிட்ட வா. ஹல்லேலூயா. நீ எழும்பு அப்படிங்கிறார். அந்த இடத்த விட்டு எழும்பு, நீ திரும்பி என்கிட்ட வா. நீ என்கிட்ட வந்தா நீ எதெல்லாம் இழந்தியோ எல்லாத்தையும் திரும்ப நான் உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. இதை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி என்று அவர்கிட்ட கேட்க முடியாது. ஆனால் அப்பா கிட்ட வந்துட்டாலே அப்பா இதெல்லாம் திரும்ப நமக்கு என்ன செய்கிறாரா? தருகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த நாளில் நம்ம யோசித்து பார்த்து நம்ம எங்கே இருக்கிறோம்? அப்பா கூடவே இருக்கிறோமா, இல்லை அப்பா விட்டு சில சூழ்நிலைகளில் தூரமாக போயிட்டோமான்றதை யோசித்து ஆண்டவர்கிட்ட கேட்டால் திரும்பவும் நம்மை விழுந்து போன இடத்திலே நிலை நிறுத்தி நம்ம இழந்து போனதை திரும்ப கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் கொஞ்சம் கண்ணை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இங்கே வந்திருக்கிற யாராவது ஆண்டவர் என்னை எங்கே வச்சாரோ அந்த இடத்துல நான் இல்லை, ஆனால் அந்த இடத்துக்கு திரும்ப வர நான் விரும்புகிறேன், ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருந்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எஸ், ஆண்டவர் உங்களை எங்கே வைக்கணும்னு விரும்புகிறாரோ
அந்த இடத்துல கர்த்தர் வைப்பார். அன்னைக்கு பழைய காலத்தை பற்றி நம்ம பேசுனது போதும். ஆண்டவரே, அன்னைக்கு நான் இப்படி ஜெபம் பண்ணேன், அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணும் அது அற்புதம் நடந்தது. இல்லை, இனி வருகிற நாட்களிலே அதை விட மேலான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்க சித்தமாய் இருக்கிறார். இதை விட மேலான காரியங்களை தேவன் கொடுக்க சித்தமாய் இருக்கிறார். இந்த அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? அப்பாட்ட சொல்லுங்க, எழும்புற ஆண்டவரே. சொல்லுங்க, நான் எழும்புற ஆண்டவர். வாய் திறந்து சொல்லுங்க, நான் எழும்புறேன், நான் எழும்புற ஆண்டவரே. உங்ககிட்ட நான் திரும்ப வர்றேன் ஆண்டவரே. உங்களிடத்துல திரும்ப வர. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணு. சத்தமா ஜெபம் பண்ணு. ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிற நேரம், ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிற நேரம், ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிற நேரம். உங்களுடைய வாழ்க்கை குறித்து ஒரு திட்டம், ஒரு தெளிவான பிளான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு அடையாளத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் மாதிரி நீங்க இருப்பதற்கு நீங்கள் அழைக்கப்படலைங்க. உங்களுக்கு ஒரு தனித்துவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் நிறைவேற்ற போறீங்க. அதை நீங்க நிறைவேற்ற போறீங்க. வாய்களை திறந்து சொல்லுங்களேன், அதை நீ செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. நன்றி சொல்லுங்களேன். நன்றி அப்பா, உங்ககிட்ட நான் வர்றேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே, உங்க அப்பா உங்ககிட்ட நான் திரும்ப வர்றேன் சொல்லுங்க. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க, அப்பா உங்ககிட்ட நான் திரும்பி வர்றேன் ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து என்னை பிரிக்கிற ஒன்று கூட என் வாழ்க்கையில வேணாம்ப்பா. உங்களிடத்துல நான் திரும்பி வருகிறேன். உம்மிடத்துல வருகிறவர்களை நீர் வெறுமையா அனுப்புவதே இல்லையே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தமா இது உங்க ஜெபிக்கிற நேரம். Lord, I want to come back to you. I want to come back to you, Lord. My prayer life, I want to build it back. என்னுடைய ஜெப வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்பணும். வேத வாழ்க்கை வசனத்தை வாசிக்கிறத திருப்பி கட்டி எழுப்பணும். ஜெபம் பண்ணிட்டே இருங்க. Keep asking God. Keep asking God. Unless you come back to Him, He cannot bless you. Unless you call on Jesus, He cannot change your situation. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. ஒரு ரெஸ்டரேஷன் உண்டாகட்டும். ஒரு ரெஸ்டரேஷன், மறுசீரமைப்பு உண்டாகட்டும். Let there be a restoration right now in Jesus' name. Thank you, Father. Thank you, Jesus. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட பேசினீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் இழக்கக்கூடாது, அதிகாரத்தை இழக்கக்கூடாது, எங்களுடைய தேவைகளை ஆண்டவரை சந்திக்க முடியாத நிலைக்கு நாங்கள் போகக்கூடாது. இது மூன்றையும் இந்த நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு திரும்ப கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. இதை இப்பொழுது நான் உம்மிடத்தில் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். I receive it back. I receive it back. I receive it back. I receive it back. அதை பெற்றுக்கொள்ளுகிறேன். அது செயல்படுகிற நான் பார்க்க போறேன். என் வாழ்க்கையில் அதை பார்க்க போறேன். என் தலைமுறையில் அதை பார்க்க போறேன். இந்த நாட்களில் அதை பார்க்க போறேன். கர்த்தர் அதை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். எஸ், ஒரு அசைவு, ஒரு மாற்றம், ஒரு பெரிய மாற்றம். எஸ், உங்க மூலமா அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கும். உங்க மூலமா அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கும். உங்க கையினால் நடக்கும். சொல்லுங்க, தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம், தேங்க்யூ. எஸ் எஸ். சத்ரு வச்ச நுகம்லாம் உடையுது. சத்ரு வைத்த எல்லா தடைகளும் உடைகிறது. ஒரு மாற்றம் உண்டாகிறது. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே. எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. இன்றைக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட திரும்ப வந்து அவர் கொடுக்கிற அடையாளத்தையும் அவர் கொடுக்கிற அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.